ஹஜ்ஜு எங்க செய்யணும் சொல்லிட்டீங்க. ஹஜ்ஜுடைய வகைகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஹஜ்ஜு எப்போ நம்ம செய்யணும், ஹஜ்ஜு எப்போ, எந்த நாட்கள், இந்த மாசத்துல அப்படிங்கிறதே தெரியும். சூரத்துல் பக்ராவுல வருது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், பிரபலமான மாதங்கள்ல ஹஜ்ஜு வந்து கடமை. இப்போ ஹஜ்ஜுடைய மாதங்கள் பார்த்தா துல்காதா, துல்ஹஜ் மிக முக்கியமா. ஹஜ்ஜுக்காக முழுமையா தயாராகக்கூடிய நாட்கள் துல்காதா, துல்ஹஜ். அப்ப அந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய பிறை 8, பிறை 8ல இருந்து ஒரு 5 நாட்கள் கண்டிப்பா என்ன செய்யணும், ஹஜ்ஜை வந்து மேற்கொள்ளணும். பிறை 8, 9, 10, 11, 12. சில பேர் பிறை 13, 6 நாட்கள் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜை வந்து செய்வாங்க. பிறை 8ல என்ன செய்யணும்னா, ஜவாலுக்கு முன்னாடி ஹாஜிகள் எல்லாரும் மினாவுக்கு போகணும். முதல் அமல் மினாவுல போகணும். முதல்ல இஹ்ராம் கட்டிட்டு எங்க போகணும், மினாவுக்கு போகணும். பிறை 8ல வந்து 5 வக்து நம்ம தங்கம். பிறை 8ல லுஹர், அசர், மக்ரிப், இஷா, அடுத்த நாள் ஃபஜ்ர். கண்டிப்பா என்ன செய்யணும், இந்த ஒரு நாள் அங்க தங்கம். தங்கிய பிறகு பிறை 9ஆம் நாள் அவங்க ஜவாலுக்கு முன்னாடி கிளம்பிடணும். மினாவுல இருந்து கிளம்பி நேரா அரஃபாவுக்கு போகணும். அரஃபாவுக்கு போயிட்டா ஜவால்ல இருந்து உரூபே ஷம்ஸ், மகரிபு உதயமாகிற வரைக்கும் என்ன செய்யணும்னா அரஃபாவோட தங்கியிருக்கோம். அரஃபாவோட தங்கி இருந்து அவங்க துஆவுல ஈடுபடணும், அதிகமாக வந்து திக்ர்களை ஈடுபடுறது. அதே மாதிரி அரஃபாவுல வந்து லுஹர், அசரை வந்து ஜம்மு செய்யணும். அது யாருக்குன்னு சொன்னா, அதாவது சூரியன் மறையிற வரைக்கும் நம்ம அங்க இருக்கணும், அரஃபாவுல இருக்கணும். பிறை 9 சூரியன் மறைஞ்ச பிறகு ஆமா அங்க இருக்கணும். அந்த லுஹர், அசர் வந்து மஸ்ஜித் நமீராவுல அவங்க போய் தொழுகம் முடிஞ்சா அங்க உள்ள இமாம் சேர்த்து தொழு வைப்பாங்க, ஜம்மு செஞ்சாங்க. இல்ல ஒரு ஹாஜி வந்து கூடாரத்துல இருக்கிறாரு, அவரால் பள்ளிக்கு போக முடியல, கூடாரத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அந்தந்த வக்துல தொழுதுக்கலாம். அந்தந்த வக்துல தொழுதுக்கலாம். வாங்க இக்காம சொல்லி லுஹர் நேரத்துல, அசர் நேரத்துல தொழுதுக்கலாம். அதே போதுமா. மகரிபு நேரம் வந்த உடனே மகரிபை தொழாம அங்கதான் கிளம்பி போகும், முஸ்தலிஃபா போகும். முஸ்தலிஃபாவுக்கு போய் மகரிபை, இஷாவை ஜம்மு செய்யணும். அங்க போக இஷாவாயிரும். இஷா நேரத்துல 2 ஜம்மு செஞ்சு தொழுகும். மகரிபை, இஷாவை ஜம்மு செஞ்சு தொழுத பிறகு அங்க இரவு தங்கம். முஸ்தலிஃபாவுல இரவு தங்கி அங்க தஹஜ்ஜு தொழுகிறது. அதே மாதிரி அவ்வளவு வக்துல ஃபஜ்ர் உதயமான உடனே ஃபஜ்ர் தொழுகும். ஃபஜ்ர் தொழுது கொஞ்ச நேரம் அவங்க துஆவுல ஈடுபடணும். ஈடுபட்ட பிறகு அவன் என்ன செய்யலாம், அங்கிருந்து கிளம்பிடும். அங்கிருந்து கிளம்பி நேரம் வந்து அவங்க மினாவுக்கு வந்தாங்க. அங்கிருந்து கிளம்பும்போது அந்த கற்கள் பிறை போடுவாங்க. ஆமா, முஸ்தலிஃபாவுல அந்த செய்ய இன்னும் முக்கியமான 70 கற்கள் எடுக்கணும். 70 கல்லை எடுத்து அவங்க தன்னுடைய கைவசம் வச்சுக்கணும். இது பிறை 9உடைய அமலாக இருக்கும். பிறை 10ஆம் நாள் அவங்க மினாவுக்கு வந்துருவாங்க. மினாவுக்கு வந்த பிறகு ஜவாலுக்கு பின்னாடி பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல் எறியும். 7 கற்கள், பெரிய 3 ஷைத்தான் இருக்கும். பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்கள் எரியும். 7 கற்கள் எரிந்த பிறகு அவங்க என்ன செய்யணும்னா குர்பானி கொடுத்த பிறகு தலைய மொட்டையடிக்கணும் அல்லது முடிய வெட்டணும். முடிய வெட்டிய பிறகு அவங்க என்ன செய்யணும், உம்ராவுல இருந்து இஹ்ராம் வந்து வெளியே வந்தாங்க. இஹ்ராம் கலைஞ்சு நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்யணும், மக்காவுக்கு போய் தவாஃபு ஜியாரா செய்யணும். 10ஆம் நாளுடைய அமல் தவாஃபு ஜியாரா செஞ்சுட்டா ஓரளவுக்கு ஹஜ்ஜினுடைய அமல்கள் பூர்த்தியாயிருக்கு. அதுக்கு பிறகு பிறை 11 இப்ப தவாஃபு ஜியாரா செஞ்சுட்டு அவங்க மினாவுக்கு வந்துடும். மினாதான் அவங்க மெயின், மினாவோட பெரும்பாலும் அவங்க இருக்கணும். பிறை 11, பிறை 12, 2 நாட்களுடைய அமல் என்னன்னா, ஜவாலுக்கு பின்னாடி சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு 3 ஷைத்தான்களுக்கு கல் எரியும். ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் 7 கற்கள் எரியும். அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் நாளே பிறை 10ல 7 கல், 2வது நாள் 3 ஷைத்தான், 3ஆம் நாள் 3 ஷைத்தான், 42 + 49 கற்கள் அவங்க எரிஞ்சு முடிச்சாங்க. மீதி 21 கற்கள் இருக்கும். முதல்ல எந்த ஷைத்தான் தொடங்கணும், 2வது நாட்கள், 3ஆம் நாட்கள் ஃபர்ஸ்ட் தான் சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் வரிசையா இருக்கும். அந்த மாதிரி வரிசையா நம்ம அடிச்சுட்டு பிறை 12 கல் எரிந்த பிறகு மகரிப் வரைக்கும் அங்க இருப்பாங்க ஹாஜிகள். மகரிப்புக்கு முன்னாடி கிளம்புவாங்க. ஒருவேளை கிளம்ப தாமதம் ஆயிடுச்சு, இரவு நேரம் ஆயிடுச்சு, அங்க தங்கிடும். அவங்க கிளம்பக்கூடாது, லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க தங்கி அடுத்த நாள் பிறை 13 அங்க இருந்து ஜவாலுக்கு பின்னாடி 3 ஷைத்தான்களுக்கும் 7 கற்கள் எரிந்த பிறகு அவங்க என்ன செய்யணும், மினாவுல இருந்து கிளம்பணும். இதுதான் வந்து ஹஜ்ஜனுடைய அமலாக இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த தவாஃபு ஜியாரா செய்யறோம், 10ஆவது நாள்ல பயங்கர கூட்டமா இருக்கு, நெரிசலா இருக்கு, அடுத்த நாள் செய்யலாம். ஆமா, இப்ப தவாஃபு ஜியாராவுக்கு நமக்கு பிறை 10ல இருந்து பிறை 12 அது வரைக்கும் மகரிப் வரைக்கும் டைம் இருக்கு.
அதற்குள்ள என்ன செய்யணும்னா தவாஃபு ஜியாரத் செஞ்சு முடிச்சிடணும். தவாஃபு ஜியாரத் செய்வது ஃபரலாக இருக்கு. ஒருவேளை அதுக்குள்ள ஒரு நாள் செய்ய முடியல, பிறை 12 மகரிப் ஆயிருச்சு, அந்த பிறை 13 மகரிப் செய்ய முடியலன்னு சொன்னா அதுக்கப்புறம் செய்யறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் முடிந்த பிறகு செய்யறாருன்னா நிறைவேறும். ஆனா அவர் ஒரு தம்மு கொடுக்கும். தாமதமானதற்காக குற்ற பரிகாரமாக ஒரு ஆடை அறுத்து கொடுக்கணும். அது 12க்கு பிறகு செஞ்சாவா? 12 பிறகு செஞ்சா, 12க்கு பிறகு செஞ்சாலே. ஆமா. அதனால ஹஜ்ஜிகள் இந்த தவாஃபு ஜியாராவை 10, 11, 12 மகரிபுக்குள்ள செஞ்சிடணும். இந்த 3 நாட்களுக்குள்ள செஞ்சுட்டா உங்களுக்கு கடமை பூர்த்தி ஆயிடும். மாஷா அல்லாஹ். சரி, இப்போ ஹாஜிகள் இருக்கிறாங்க. ஹாஜிகளுக்கு நம்ம இங்க இருந்தே நம்ம ஆடு இருக்கிறதுக்கு பணம் கட்டுறாங்க. இப்போ அந்த ஆடு எதுக்குன்னா தமத்துவ செஞ்சதுக்காக ஒரு ஆடு அங்க நம்ம கொடுக்குறோம். இதை நிறைய பேர் குர்பானிங்கிறாங்க. இது குர்பானியா இல்ல தமத்துவ செஞ்சதுக்காக கொடுக்குற ஆடா? நம்ம சொன்னா இப்ப ஹஜ்ஜில 3 வகை இருக்கு. ஹஜ்ஜை தமத்து, ஹஜ்ஜை கிரான், ஹஜ்ஜை இஃப்ராத். முதல் 2 வகையான ஹஜ்ஜி, ஹஜ்ஜை தமத்து, ஹஜ்ஜை கிரான், ரெண்டுலயும் ஹஜ்ஜுடைய குர்பானி வாஜிப். ஹஜ்ஜுக்காக அவங்க என்ன செய்யணும்னா குர்பானி கண்டிப்பா கொடுக்கணும், அது வேற. இது இல்லாம அவரு ஜகாத் சாஹிப் நிசாபா இருக்க, ஜகாத் கடமையானவராக இருக்கிறாரு. மக்கா மதினாவுல 15 நாட்கள் தங்குவதாக நீயத்து வச்சிருக்கிறாரு. அவர் நீயத்து வச்சப்ப அவர் என்ன ஆயிடுவாரு? முக்கீம் ஆயிடுவார். முசாஃபிர் மீது குர்பானி கடமை இல்லை, அவர் முக்கீம் ஆயிடுவார். முக்கீம் ஆயிட்டப்ப என்ன ஆகும்? அவர் மேல குர்பானி வாஜிப் ஆயிடும். அவர் என்ன செய்யணும்? மக்கா மதினாவுல கொடுக்கலாம் அல்லது மினாவுல கொடுக்கலாம், ரொம்ப சிறப்பு. அது தன்னுடைய சொந்த ஊர்ல தனியா ஈதுல் அல்ஹாவுடைய குர்பானி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யணும், அது வாஜிபாக இருக்கு. அந்த குர்பானி வேற, ஹஜ்ஜை தமத்துல கொடுக்கிற குர்பானி வேற. இந்த குர்பானி ஷுக்ருக்காக கொடுக்கிறது. நம்ம ஒரே பயணத்துல நம்ம உம்ரா செய்யறோம், அதுல இருந்து வெளியேறி எஹராம் கட்டி ஹஜ் செய்யும், 2 வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி தான் ஹஜ்ஜே கிரான், ஒரே எஹராம்ல உம்ராவும் செஞ்சிடறோம், ஹஜ்ஜு செஞ்சிடறோம். இப்ப இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவதற்காக நம்ம கொடுக்கக்கூடியது ஹஜ்ஜுடைய குர்பானி. இப்ப இந்த குர்பானி வாஜிபான நம்ம வளமையாக கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி. சாஹிப் நிசாபாக இருந்தா அவர் ஏதாவது ஒரு இடத்துல அந்த குர்பானி அவர் மேல வாஜிபாக கண்டிப்பா கொடுக்கணும். ஈதுல் அல்ஹாவுல கொடுக்கக்கூடிய குர்பானி வேற, இந்த ஹஜ் தமத்துவ கிரானுக்கு கொடுக்கக்கூடியது வேற, குர்பானி வேற. ஹஜ்ஜ தமத்துவ செஞ்சதுக்காக கிரான் செஞ்சதுக்காக கொடுக்க வேண்டியது. சில பேர் ஏன்னா இதை நம்ம தான் குர்பானிக்கு பணம் கிடைக்காம நம்ம கிட்ட குர்பானி கடமை இல்லை நினைச்சுக்கிறான். ஆனா அது 2 நிபந்தனைகள் இருக்கு. ஒண்ணு, அவரு மக்கா மதினால 15 நாள் தங்குவதா நீயத்து வச்சிருக்கணும். ரெண்டாவது, அவர் சாஹிப் நிசாபாக இருக்கும். இந்த 2 விஷயம் ஒரு ஹாஜிட்ட இருந்தா கண்டிப்பா அவர் குர்பானி கொடுக்கணும். மக்கால கொடுக்கலாம், மதினாவுல கொடுக்கலாம், அல்லது தன்னுடைய சொந்த ஊர்ல அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம். இதுல இன்னொரு விளக்கம் என்னன்னா, அவருடைய குர்பானி எங்க வேணாலும் கொடுக்கலாம், அதாவது வாஜிபான குர்பானி. ஹஜ்ஜுடைய குர்பானி இருக்கு இல்லையா, அது அங்கதான் அது மினாவுல கொடுக்கலாம், அல்லது ஹரமுடைய எல்லைக்குள்ள கொடுக்க முடியாது, அதை வெளியில கொடுக்க முடியாது, அதற்கு அனுமதி. சில பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப வசதியா இருக்குன்னு சொன்னா வருஷம் ஹஜ்ஜி போறாங்க. இடையில கூட அதெல்லாம் கொஞ்சம் தடை வந்துச்சு, 5 வருஷத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ ஹஜ்ஜு எத்தனை ஹஜ்ஜு வரைக்கும் பண்ணலாம்? எத்தனை ஹஜ்ஜு நமக்கு ஃபர்லு? ஒரு ஹஜ்ஜு ஃபர்லா இல்ல ஹஜ்ஜு வருஷம் செய்யறது ஃபர்லா அப்படிங்கிறதுல கொஞ்சம் விளக்கம். இப்போ ஹஜ்ஜு ஆயுள்ல ஒரு தடவை கடமை, ஆயுள்ல ஒரே தடவை. சொல்லுதாட்டே சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹஜ் உங்க மேல கடமையாக்கப்பட்டிருக்குன்னு அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு சொன்னப்போ, யா ரசூலல்லாஹ் அஃபிகுல்லி ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஆமான்னு சொன்னா கடமையாயிரும், உங்களை நான் செய்ய சொல்லிருக்கு, நீங்க அதை செய்யுங்க. அப்போ ஒரு தடவை செஞ்சா போதும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, உம்ராக்கள் 4 உம்ராக்கள் செஞ்சாங்கன்னு வருது, ஹஜ் ஒண்ணுதான் செஞ்சாங்க. ஹஜ் ஒரே ஒரு தடவை செஞ்சா போதும், அவருடைய கடமை நிறைவேறு. அதுக்கு பிறகு செய்யலாமா? செய்யலாம், அது தவறல்ல. நஃபிலான ஹஜ்ஜாக அது நிறைவேறும், அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும். அது அந்த ஹஜ் அவருக்கு நஃபில் ஆயிடும். ஆனா ஃபர்துங்கிறது ஒரே ஒரு முறை செஞ்சுட்டா போதும்.